நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதாவது இந்த வீடியோவில் குரோதி வருடம் 2025 வருடத்திற்கு உண்டான தை மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தை மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழி தாங்க முடியாமல் இருக்கிறவர்களுக்கு கூட பல நல்ல வழிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பரிபூரணமாக இருக்குது. ஏன்னா கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே நன்மை செய்யக்கூடிய விதத்தில் இருக்குது. ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. எதனால் சொல்ல வரேன் அப்படின்னா, சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதே தை மாதத்தில். சுக்கிர பகவான் உச்சம் அடைகிறார். பொதுவாகவே பேச்சு வழக்கில் சுக்கிரன் உச்சம்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சுக்கிரன் உச்சமடைகிறதும் இந்த மாதத்தில் நடக்குது. இப்போ மற்ற கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மகர ராசியில் மாதம் முழுக்க இருக்கார். செவ்வாய் கடகத்திலேருந்து 5ஆம் தேதி மிதன ராசிக்கு பின்னோக்கி வக்கரத்தில் இருக்கார். புதன் தனுசு ராசியில் இருக்கார். தை மாதம் 6ஆம் தேதி மகர ராசிக்கு போய் புதாதித்ய யோகத்தை விடுகிறாரு. 23ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறார். குரு பகவான் ரிஷப ராசியில் தை மாதம் 29ஆம் தேதி வக்கர நிவர்த்தியாகி பலமடைகிறார். சுக்கிர பகவான் கும்பத்தில் இருக்காரு. தை 15 மீனத்துக்கு போய் உச்சமடைகிறார். உச்ச சுக்கிரனோட ஆட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது மாதிரி சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது. உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் இருக்கணும் அப்படின்னு நவ கிரகங்களையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம் வீடியோக்குள்ளே போவோம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிக்கு அதிபதி சூரியன் 6ஆவது வீட்டில் இருக்கார். மகர ராசியில் இந்த மாதம் முழுக்க அங்கே தான் இருக்க போகிறார். அப்படிங்கிறப்ப இந்த மாதம் அப்படிங்கிறது நாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது அவசியமாக இருக்கணும். என்ன ஜோசியரை எடுத்த உடனே நல்லது சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா பயமுறுத்துறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டச்சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறதும் வலுவாக இருக்குது. 6ல் சூரியனும் இருக்கார். அப்படிங்கிறதால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொல்லைகள் அப்படிங்கிறது வரும். மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் குரு இந்த மாதத்தில் வலுவடைய போகிறாரு. சுக்கிரன் உச்சத்தில் இருக்கார். இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சில நன்மைகள் அப்படிங்கிறதையும் கூடுதலாக வழங்கும். அதாவது போன மாதத்தில் பட்ட கஷ்டம் இந்த மாதத்தில் இல்லைப்பா, கடந்த 2 மாதமாக நான் ரொம்ப பாடுபட்டேன், ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா காசு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு மாதமாக இருக்கும். யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏற்கனவே 10 ரூபா கடன் வாங்கியிருந்தேன் அப்படின்னா கூட இந்த மாதத்தில் அந்த கடனை அடைக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காசு பணத்தை விட கௌரவத்தை கூடுதலாக நினைக்கக்கூடிய ஆளுங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 10 ரூபா இருக்கோ இல்லையோ, கூலோ கஞ்சோ குடித்தாலும் சரி, கடங்காரன்ட்ட வச்சு கூடாது. நம்மளை எவனும் ரோட்டில் நிறுத்தி கேள்வி கேட்டக்கூடாது, காசை தூக்கி எறிஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால் கடன் அடைச்சி கௌரவம் அடையக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் பிறந்து 5ஆம் தேதி மிதன ராசிக்கு செவ்வாய் போயிடுறார். செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம். அவர் இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா வக்கரமாகவும் நீசமாகவும் ராசிக்கு 12ஆவது வீட்டில் இருந்துக்கிட்டு படாத பாடுபடுத்திட்டார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கியிருந்தா விற்றுருந்தா அதால் சிக்கல் வந்திருக்கும். புரிய சொத்து இருக்கா அதால் பிரச்சனை வந்திருக்கும். ஒரு போர் போட்டிங்களா தண்ணி கிடச்சிருக்காது. விவசாயத்தில் நட்டம்தான் வந்திருக்கும். வேலைக்கு ஆள் கிடச்சிருக்காது. இந்த மாதிரி இடைத்தரகர், ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் பார்க்குறவங்க, இடம் வாங்கி விற்கிறவங்க எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஆனால் கமிஷன் வந்திருக்காது. இல்லாட்டி பேசி நம்ம முடிச்சிருப்போம். அவங்க நேராக பார்த்து எழுதிட்டு போயிருப்பாங்க. நமக்கு துரோகம் அப்படிங்கிறது தான் நிறையா நடந்திருக்கும். ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. அந்த நிலை அப்படிங்கிறது இதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா இந்த மாதம் தொடங்கி 5ஆம் தேதி லாப வீட்டுக்கு செவ்வாய் போயிறார். வக்கரத்தில் தான் போனார் அப்படின்னாலும் கூட நீசத்துலேருந்து தப்பிச்சிட்டார் இல்லையா. அதனால் எந்த இடத்துல நீங்கள் இழந்தீங்களோ அதே இடத்துல சம்பாதிக்கலாம். அதே ரியல் எஸ்டேட் துறை, இதே நிலப்புலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு வருவாய் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கே ஒரு இடம் ஒன்று வாங்கி போட்டுருந்துருப்பீங்க, மறந்தே போயிருப்போம். நம்மளே இப்போ போய் இடத்த பார்த்தா தெரியாது, எங்கே கிடக்குனே தெரியலையே, எந்த இடம்னே தெரியலையே அப்படின்னு தேடக்கூடிய நிலைமையில் இருக்கும். அப்படிப்பட்ட இடம் கூட இன்றைக்கி பல மடங்கு விலை உயர்ந்து விற்பனை செஞ்சு லாபத்தை கொடுக்கும். அது மாதிரி உடன் பிறந்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணன் தம்பி இருக்காங்கடா பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க. அப்படிங்கிறதால உங்களுக்கு நிறைய நன்மைகள் சகோதர வர்க்கத்தால் நடக்கும். இதுமாரி வேலையாட்களால் ஏற்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும். பாடுபட்டு ஒரு கடை ஒன்று ஆரம்பித்தேன், ஒரு தொழில் ஒன்று தொடங்கினேன், சரியான வேலைக்காரன் அமைய மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிற நிலை மாறும். பழைய ஆட்களை நீக்கிட்டு புதிய நல்ல ஆட்களை வேலைக்கு சேர்ப்பீங்க. அதால் 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இதுமாதிரி ராசிக்கு 2க்கும் 11க்கும் அதிபதியான புதன் தை 6ஆம் தேதி மகர ராசிக்கு போய் ராசி அதிபதியோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறார். உத்தியோக உயர்வு கொடுக்குறாருன்னு அர்த்தம்.
புதன் போய் ஆதித்யனோட சேர்றாரு அப்படின்னா ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, உத்தியோக உயர்வு கொடுக்குறாருன்னு அர்த்தம். ஒரு நேர்முக தேர்வுக்கு விண்ணப்பிச்சிருக்கேன், அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு அரசாங்க பணியில் டெம்பரவரியாக பல வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி இந்த மாதத்தில் இருக்குது. பர்மனெண்ட் ஆகலாம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடச்சிருச்சுரா அப்படின்னு நினைக்கலாம். தை பிறந்து தாண்டா ஒரு வழி பிறந்தது அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஆகாது. ஆனால் இந்த தை தான் வாழ்க்கையை புரட்டி போட போகுது. தைக்கு தை நமக்கு பஞ்சாயத்தாண்டா நடந்துக்கிட்டு இருந்தது, இந்த தை மாதத்தில் நாம் நல்லா இருக்கோண்டா பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நிறைய நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கும். பழைய கடன்லாம் பைசல் பண்ணிடுவீங்க, நிறைய சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதிப்பீங்க. முன்கோபத்தால் தான் நிறைய சிம்மராசிக்காரர்கள் இழந்திருப்பீங்க. அதனால் முன்கோபத்தை விட்டுட்டு எதையுமே நிதானமாக இந்த மாதத்தில் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். அதுமாரி கூட்டு தொழிலில் இருந்தவங்க தனித்து தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூர்ணமாக இந்த மாதத்தில் இருக்குது. இதை பயன்படுத்திக்கோங்க. பணிபுரியறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள், முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். ஒரு திறமை இருக்குது, வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன், நிச்சயமாக இந்த மாதத்தில் கிடைக்கும். அதுமாரி நீண்ட நாளாக வரன் அப்படிங்கிறது அமையாமல் தட்டி 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 போயிட்டு இருந்திருக்கும். பொண்ணுக்கு பிடிக்கா, மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல, 2 பேர்த்துக்கும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகலை, இல்லை ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் நின்று போகுது அப்படிங்கிற வரன்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நல்லபடியாக அமையும். அப்படிங்கிறதால திருமணமாகாத சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தையில் ஒரு வழி பிறக்க போகுது. அதோட குரு பகவான் வக்ர நிவர்த்தி தை 29 5க்கும் 8க்கும் அதிபதியான குரு, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது நன்மை. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இடமாற்றம் பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது மேலோங்கும். ஒரு தொலைதூரத்தில் வேலை செய்கிறோம், வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாற்றம் கிடைச்சா தேவலாம். இல்லை வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியில் போய் வேலை பார்க்கணும், இங்கேயே உட்காந்தா சுத்தப்படாது, அப்படி கூட நினச்சிருக்கலாம். அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் அப்படிங்கிறது விரும்பிய வகையில் இந்த தை மாதத்தில் கிடைக்கும். அதுமாரி பஞ்சாயத்துகள் சாதகமாகும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்கள், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களோட துறையில் சாதனை படைத்த நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவர்களோட அந்த ஆசீர்வாதம், அவர்களோட யோசனையால் பெரிய அளவில் தொழிலில் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். அதாவது யாரை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவர்களை சந்திக்கலாம், எதை அடையணும்னு நினச்சிங்களோ அதை அடையலாம். அதோட இந்த தை 15ஆம் தேதி மீனராசிக்கு போய் சுக்கிரன் உச்சமடைகிறார். 3க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் உச்சமடைகிறார் அப்படின்னா சகாயஸ்தானத்துக்கும் தொழில்ஸ்தானத்துக்கும் அதிபதி உச்சமடைகிறார். அண்ணன் தம்பிகளுக்குள்ள நிறைய ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். 4 பேர் கண் பார்த்து பட்டு போகிற அளவுக்கு இருக்கும். இவங்க தாண்டா ஒத்துமையாக இருக்காங்க, இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு. மாதிரி நமக்கு ஒன்றுன்னா 4 பேர் இருக்காங்க அங்காளி பங்காளி அப்படிங்கிற சந்தோஷமும் உங்களுக்கு இருக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு கடல் தாண்டிய கௌரவம் அப்படிங்கிறது கிடைக்கலாம். ஒரு திரைத்துறையில் இருக்கேன், கலைத்துறையில் இருக்கேன், சினிமா துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதோட இந்த சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறது இன்னும் சில தொழில்கள் செய்யலாமா அப்படின்னும் சிந்திக்க தொடங்குங்க. அப்படி அற்புதமான நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் இருக்கும். கோபத்தை குறைச்சிக்கிட்டு எதுலேயுமே நிதானத்தை கடைபிடிச்சா உச்சத்தில் ஏறக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாக இந்த தை மாதம் இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.